திருப்பூரில் நிலவுகிற பிரச்சனை. பத்திரிகையாளர்கள் கூட இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய பெயரையும் சொல்லி அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். அதில் தவறு காண விரும்பவில்லை. அது பத்திரிகையாளர்களின் உரிமை என்ற முறையில் அவர்கள் இதை செய்கிறார்கள். அப்படி விமர்சிக்க வேண்டிய நிர்பந்தம் பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதன் மீது எனக்கு சிறிதளவு கூட வெறுப்புணர்வு கிடையாது. அது அவருடைய உரிமையை செய்கிறார்கள். என்னால் நிலைமை கற்பனை செய்ய முடியாத நெருக்கடியில் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் குப்பை குன்று போல் குவிந்து கிடக்கிறது. இதில் நான் மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் உங்களுக்கு கருத்து தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், நான் கடந்த மே மாதம் 28 அன்றைக்கு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். 28/5/2025 முதலமைச்சருக்கு கடிதம். பொருள்: திருப்பூர் மாநகரில் தேங்கி கிடக்கும் குப்பை கழிவுகள் பிரச்சனையை தீர்வு காண போர்க்கால நடவடிக்கை எடுக்க கோருதல். 28 அன்னைக்கு எழுதியிருக்கு. 5வது மாசம், 6வது மாசம், 7வது மாசம் முடிஞ்சு இப்ப 8வது மாசம். 2 மாதங்கள் முழுமையாக முடிந்து விட்டது. அதில் நான் திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறேன். அதாவது இந்த பிரச்சனை சீரியஸ் ஆவதற்கு முன்னர் பிரச்சனை பொதுமக்கள் மத்தியில் கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தகைய பிரச்சனை வரும் என்பதை ஊடுருவி கண்டு உணர்ந்துதான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறேன். திருப்பூர் மாநகரத்தில் பனியன் தொழில் வளர்ச்சியின் காரணமாக ஏராளமான தொழிற்சாலைகள் உருவாகியுள்ளன. மேலும் பல லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகிறார்கள். இங்குள்ள 60 வார்டுகளிலும் பல்லாயிரக்கணக்கான குடியிருப்புகள் உருவாகியுள்ளன. இதன் காரணமாக திருப்பூர் மாநகர தெருக்களில் ஏராளமான குப்பைகளும் கழிவுகளும் குவிகின்றன. இல்ல சேகரமான குப்பைகளும் கழிவுகளும் திருப்பூர் மாநகரத்தில் உள்ள பாறை குழிகளில் கொட்டப்பட்டு வந்தன. இப்போது மாநகரத்தின் குப்பைகள் கொட்டுவதற்கான இடங்கள் இல்லாததால் திருப்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பாறை குழிகளில் கொட்டப்பட்டு வருகின்றன. அங்கும் தற்போது போதிய பாறை குழிகள் இல்லை. மேலும் கிராமப்புறங்களில் விழிப்புணர்வாயிடுச்சு. அதனால அங்கங்க போடுவதை தடுக்க ஒரு விழிப்புணர்வு வந்துவிட்டது. குப்பை கழிவுகள் கொட்டப்படும் பாறைக்குழிக்கு அருகில் உள்ள மக்கள் நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆழ்குழாய் கிணறுகளிலும் தண்ணீர் மாசடைகிறது. இந்த குப்பை கொட்டி மழை வந்ததுன்னா அதுல இருக்கிற வாடை ரொம்ப பாதிச்சிருக்குது. இந்த வேளையில் திருப்பூர் மாநகர வீதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடப்பதால் மாநகர மக்களும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். இதனால் மாநகர் புறநகர் ஆகிய 2 பகுதிகளிலும் உள்ள பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தின் மீதும் அரசு நிர்வாகத்தின் மீதும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். எனவே தாங்கள் இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை திருப்பூருக்கு அனுப்பி வைத்து ஆய்வு செய்து திடக்கழிவு மேலாண்மையை மேன்மைப்படுத்தி இந்த குப்பை கழிவுகள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண போர்க்கால நடவடிக்கை எடுக்க வற்புறுத்துகிறேன். இது நான் அனுப்புனது 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசத்துல நடவடிக்கை எடுத்து அந்த தேக்கி வச்சிருக்கிற நிலைமைகள் ஏற்பட்டிருக்காது. இன்னொரு ரியலா சிந்திக்கணும். நம்ம ஒரு எதிர்த்தரப்பு ஆளுந்தரப்புன்னு நம்ம சிந்திக்க விரும்பல. இப்போ இந்த குப்பைகளை கொண்டு கிராமங்கள்ல நகரத்துக்குள்ள கொட்டிட்டு இருந்தாங்க. கிராமங்களில் கொண்டு போய் கொட்டும் போது ஒரு அவேர்னஸ் எதுக்குறாங்கல்ல. நானே ஒரு கண்டலன்ஸுக்கு போயிருந்தேன். காளம்பாளையம் அந்த குப்பை கொட்டி இருக்கிற இடத்துக்கு பக்கத்து வீடு. நான் உடனடியே கிளம்பணும்னு ஆயிடுச்சு. நாற்றம் சகிக்கவே முடியல. அவங்க ஜன்னல் கிண்ணல் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டாங்க. எங்க தோழர் தான் ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்கார்ந்தே பேச முடியல. நான் சொல்லி மேயருக்கு சொன்னேன். அவர் அதில் இருக்கிறப்ப நெருக்கடி சொன்னார். அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, கிராமப்புறங்களில் எங்கும் குப்பை கொட்ட எந்த பாறைக்குழியிலையும் கொட்டுறதுக்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். அப்படி மறுப்பது மிக மிக நியாயமானதுதான். அங்க போய் குடியிருந்தா தான் அதனுடைய நெருக்கடி நமக்கு தெரியும். அதனால் அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். அது ஆதரிக்கத்தக்கதுதான், நிராகரிக்கத்தக்கது அல்ல. அந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு. இப்ப மாநகராட்சிக்கு என்ன நெருக்கடினா, குப்பை எடுத்து எங்க கொண்டே கொட்டுறது, எங்க சேமிக்கிறது பிரச்சனை. இந்த நெருக்கடியில் திணறுகிறது. ஆனால் இந்த திணறலை நாயின் சொல்லி
மக்கள் அவதிப்படுகிற நிலைமையை நியாயப்படுத்த முடியாது. அதனால இதற்கு ஒரு 2 வகை. ஒன்று, உடனடியாக அப்புறப்படுத்தணும். உடனடி நடவடிக்கை. தேங்கியுள்ள குப்பைகளை உடனடியாக ஒரு இடம் பார்த்து அப்புறப்படுத்த வேண்டும். பின்னர் நான் வலியுறுத்தியபடி நிபுணர் குழு அமைத்து இந்த குப்பைகள் மக்களை பாதிக்காத வண்ணம் அழிப்பதற்கான வழிவகை காண வேண்டும். எடுக்க சொல்லி நகராட்சி துறைக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து 1 வாரத்தில் கடிதம் போயிடுச்சு. நேற்று அனுப்பிச்சிருக்க ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, எங்காவது 10 ஏக்கர் வாங்கி இடத்த கிடைச்சதுன்னா உடனே நம்ம அப்புறப்படுத்தலாம், நானே நேரில் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேரு 72 ஏக்கர் மாநகர 4 ஏக்கர்ல சோலார் மீதி 40 ஏக்கர் இடம் அப்படியே சும்மா கிடக்கு. இது தெரியாத மாநகராட்சி துறைக்கு. குப்பை கிடங்குமே எங்க போட்டாலும் மக்களுக்கு பாதிக்காம தான் போடணும். இதை போய் கொட்டுறாங்க, மழை வருது, நாரிடுது. ஒரு 1 மைல் 2 மைல் வரைக்கும் நாற்றம் சகிக்க முடியாம ஆயிடுது. அப்போ அறிவியல் பூர்வமா அதுக்கு ஏதாவது புதிய தொழில்நுட்பத்தை வச்சு அதை அழிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். அந்த அழிக்கிறதுலயே மக்கள் பாதிக்காதவருக்கு நம்ம அதை செய்ய முடியாது. அப்ப நிபுணர்கள் குழு மூலம்தான் இதுக்கு தீர்வு காணணும். அதுதான் நான் இப்பொழுதும் வலியுறுத்துறேன். நிபுணர்கள் குழு அமைப்புன்னு இப்ப ஜான் சொன்னாரு, கரெக்ட். அது ஏன்னா அந்த ஜனங்க என்ன கருதுறாங்க நமக்கு தெரியாது. அங்க போய் அன்னைக்கு பிடிச்சிட்டாங்க. சிஎம் அலுவலகத்திலிருந்தே உடனடியாக நகராட்சி துறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவருடைய PA தினேஷ் கூப்பிட்டு உடனடியாக அனுப்பிச்சிருக்கோம், நீங்க இங்க தொடர்பு கொள்ளுங்க நேருகிட்டேன்னு சொன்னாங்க. நேருகிட்டையும் தொடர்பு கொண்டோம். அவர் இடம் கிடைக்கல அப்படின்றது. இப்போ நீங்க நேர்ல வாங்க, இங்க எல்லாத்தையும் வச்சு பேசலாம். 2 நாள்ல வர்றேன். தோழமை கட்சி அப்படிங்கிறதுனால சார்பு நிலைய ஒருபோதும் நாங்க எடுக்கிறது இல்லை. எடுக்க வேண்டிய அவசியம், உங்களுடைய ஆதங்கம் நியாயமானது. நீங்க மக்கள் பிரச்சனையை ஹைலைட் பண்ணித்தான் தீரணும். மக்கள் இந்த பிரச்சனைய ஒரு பெரிய பிரச்சனையா கருதி இருக்காங்க. அதனால இதுக்கு தீர்வு காண்றதுக்கான நடவடிக்கையை கட்டாயமா நேரு வந்ததுக்கு பின்னால அநேகமா இன்னைக்கு நாளைக்கு அவர் வரக்கூடும். MP நான் தொழில்நுட்பம் இல்ல, மக்கள் பிரதிநிதிங்கிறது தவிர நான் என்ன சொல்றேன், இதுல கழிவுகள் பல வகைங்க. மருத்துவ கழிவும் வருது, கோழி கழிவும் வருது, மட்டன் ஷாப்ல இருந்து போடுறதும் வருது ஆச்சுங்களா, பனியன் கம்பெனிகளில் இருந்து கொண்டு சாக்கா போட்டு போயிடுறதும் வருது. பல வகைப்பட்ட குப்பைகள் பிரிக்கப்படாமல் ஒரே இதுல வந்துடுது. அதான் நெருக்கு. இன்னும் அதுக்கு இந்த மாநகராட்சி ஒரு பல வகைப்பட்ட கழிவுகளையும் உரியபடி பிரிக்கிறதையெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டிய நிர்வாக பொறுப்பு மாநகராட்சி. டெய்லி 750 டன் குப்பை உருவாகுது. 10 நாளா அள்ளுல 10,000 டன் வீதியில கிடக்குது. அதுதான் நான் பேசினேன் அவர்கிட்ட. நீங்க போன்ல வேண்டாம், நேர்ல வாங்கன்னு நான் சொல்றேன். நேற்று காலையில நேர்ல வாங்க, நான் 1 வாரமா ஊர்ல இல்ல, இன்னைக்கு தான் வந்திருக்கேன், அதான் உடனே உங்களுக்கு அடிக்கிறேன். நான் எழுதி இருந்தேன்ல, அதெல்லாம் எனக்கு வந்துருச்சு. நான் அதுக்கு இது பண்ணி இது எப்படியாச்சும் பிடிக்கணும், வெளியில கொட்டுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு நெருக்கடி தான், நியாயமான நெருக்கடி. நம்ம அதையும் பார்க்கணும் இல்லையா? மாநகராட்சிக்கு இருக்கிற நெருக்கடி வெளியில் எங்கேயும் பண்ண முடியல. ஒண்ணே இந்த நெருக்கடி பெருசாகும், முத்தி போகும், இது கடும் நெருக்கடி உருவாக்கும் என்பதை உணர்ந்து காலத்தில் சில ஏற்பாடுகளை செய்ய தவறி இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இதே அளவு அதிமுக காலங்களில் இருந்துச்சு, அவங்க கையாண்டாங்க. அன்னைக்கு ஜனத்தொகை வேற, இன்னைக்கு ஜனத்தொகை ஒரு 4-5% தான் கூடியிருக்கே, அதே அளவு தான் இருக்கு. அன்னைக்கு திருப்பூர் பாறைக்குழி நிறையல, அன்னைக்கு இருந்தது. அப்புறம் வெளியிலையும் பாறைக்குழி நிரப்பப்படல. இப்ப என்ன ஆச்சுன்னு அவேர்னஸ் வந்துருச்சு. யாரு மேயரா நீங்க போய் பார்த்தாலும் நெருக்கடிதான். என்ன எப்படி கொட்டுற கூட மாட்டேங்கிறான், கொட்டுறதுக்கு இடம் இல்லை. இன்னைக்கு மறுபடியும் பேசுவேன். இப்ப நான் நேருகிட்ட வர்றேன், நானே வர்றேன் அப்படின்னு. எப்ப வர்றாருங்கிறது நான் இப்ப பேசிடுவேன். உங்களுடைய கொந்தளிப்பான கேள்விகள் நியாயமானது, நான் தலை வணங்குறேன். இது உண்மையிலேயே தீர்வு காண வேண்டியது. ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு எம்பியினுடைய டியூட்டி அல்ல இது. அவன் முயற்சியெல்லாம் எடுக்கலேன்னு அவன் சொல்ல முடியாதுங்க. திணறாங்க. போர்க்கால வேகத்துல எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு என்ன, உடனடியா கார்பரேஷனுக்கு சொந்தமான இடங்களில்
சுற்றுப்புற மக்கள் பாதிக்காதவாறு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து அவற்றை சேமித்து வைத்து நிரந்தர தீர்வுக்கு உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ளணும். அதற்கு மேயர் காரணம் சொல்ல முடியாது, அரசின் கவனத்துக்கு கொண்டு போறோம். இப்ப அமைச்சர்கிட்ட பேசுறேன். 4000 ரூபாய் கொடுத்து எஸ்எஃப்எம் கான்ட்ராக்ட் சொல்லி முடிச்சாங்க. இப்போ எல்லா சென்டர்லயும் தரம் பிரிக்கிற சென்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 இருக்கு திருப்பூர்ல. அந்த 570 பேரையும் எஸ்எஃப்எம் தான் வேலை செய்ய வைக்கிறாங்களே தவிர குப்பையை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை. மனுக்களை வாங்கின மனுக்களுடைய நிலை என்ன என்பதை டெய்லி சேமிச்சு அதைய செக்ரட்டரிக்கும் அனுப்பணும் அப்படின்னு ஒரு இதை டைரக்ஷன் கொடுத்துருக்கான். அதுவும் நிறைவேறப்படவில்லை என்று அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. ஹைகோர்ட்டும் அதிருப்தி தெரிவிச்சிருக்கான். ஏன்னா ஜனநாயகத்துல பெரிய ஆயுதமே மனு தான். நான் சுற்றுப்பயணம் போய் நிறைய மனு கொடுத்தேன். அதிகாரிகள் மட்டும் உரிய இது வரல, வாங்கியாச்சு கொடுத்தாச்சு, அது தீர்வு வரல. என்னங்க தீர்வு வரலைன்னா அனுப்பிச்சிருக்குதுங்கிறாங்க. இது ஒரு கிழடு தட்டி போன நிர்வாக முறை. இதை எதிர்த்து தான் நாங்கள் வாழ்நாள் பூரா போராடிட்டு இருக்கிறோம். நான் ஒரு பிரதிநிதிங்கிற முறையில் என்னுடைய தவறுகள் ஏதாச்சும் இருந்து சொல்லுங்க, நான் தலை தாழ்ந்து ஏத்துக்குவேன், நான் திருத்திக்குவேன். நிர்வாகம் என்பது வேறு, அரசு என்பது வேறு. அரசு ஒரு முடிவு எடுக்கலாம், அந்த முடிவு நிறைவேறுவதும் நிறைவேறாததும் எதை பொறுத்தது? மெஷினரி பொறுத்தது. அதாவது மெஷினரி இயங்கினா தான் ஆகும். மெஷினரி நேர் எதிராக இயங்கினா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அரசின் நல்ல முடிவுகளை காலத்தில் நிறைவேற்றுவதில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பில்லாத போக்கு நிலவுகிறது. எங்க கொண்டு போனா குப்பை கொட்டணும். நேற்று கூட நீங்க உங்க பேப்பர் போட்டுக்கிறீங்க, 40 ரூபாயில குட்டி அது போய் எவ்வளவு தேடி பிடிச்சி அதுல ஜான்சனா இருந்தா போட்டோம். நேற்று போட்டுக்கிறீங்களா? அதனால இல்ல, நேற்று பிரச்சனை வந்துருச்சு. போட்டு மக்கள் நம்ம போராட்டம் பண்ணி அந்த குப்பையை திருப்பி வளர்த்து. அதே மாதிரிதான் எங்க போனாலும்